Hi friends, இது உங்கள் Mr.Suncity YouTube channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு டேபிள் லைட் எப்படி செய்யறது அப்படினா பார்க்க போறோம். இந்த டேபிள் லைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே சார்ஜ் உங்களுக்கு தீந்து போச்சு அப்படினா திருப்பி நம்ம சார்ஜும் வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்க மொபைல்ல சம் டைம் சார்ஜ் இல்ல, எமர்ஜென்சி டைம் பவர் கட் அப்படிங்கறப்போ சார்ஜ் தேவைப்பட்டுச்சு அப்படினா இந்த டேபிள் லைட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். சோ ஒரு பவர் பேங்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டே டு டே யூஸ்க்கு நம்ம இது வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த டேபிள் லைட்டை நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ now let's start the video. ஓகே, இப்போ நம்ம டேபிள் லைட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிவிசி பைப் வந்து நான் 2 எடுத்திருக்கேன். 1 அடி நீளத்துக்கு வந்து ஒரு பைப்பும், அடுத்தது வந்து ஒரு 1/2 அடி நீளத்துக்கு வந்து இன்னொரு பிவிசி பைப் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய பிவிசி பைப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒயர் வந்து வேணும், நீளமான ஒயர் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஒயரை இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த பிவிசி பைப்புக்குள்ளே வச்சு நம்ம ஃபிட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நம்ம போட்டிருக்க இந்த சின்ன ஹோல்ஸ் இருக்குல்ல, அது வழியாக வந்து இந்த மாதிரி வந்து ஒயரை விட்டு நம்ம எடுத்துக்கலாம் வெளியில். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அதோடைய இன்னொரு கார்னர் ஒயர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய பிவிசி இருக்குல்ல, அந்த பிவிசி பைப்புக்குள்ளே இந்த மாதிரி விட்டு ஸோ அதோடைய மறுபக்கத்தில் நம்ம இந்த ஒயரை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒயரை எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பிவிசி பைப்பை நம்ம வந்து ஒட்ட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி வந்து 2 பிவிசி பைப்பை நான் குளூ யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி வச்சுக்கிறேன். அடுத்தது நமக்கு இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த வாட்டர் பாட்டிலோட மேல் பகுதியை மட்டும் இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கட் பண்ண இந்த வாட்டர் பாட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோம் போர்டு அப்படி இல்லைனா ஏதோ ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இந்த வாட்டர் பாட்டிலோட சைஸுக்கு தகுந்த போல் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ண ரவுண்ட் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலுக்குள்ளே வந்து ஃபிட் ஆகணும். இந்த மாதிரி வந்து கரெக்டான அளவுக்கு வந்து அளவு எடுத்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கார்ட்போர்டு அப்படி இல்லைனா எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண இந்த பீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 மார்க் வந்து பண்ணுறேன். இதில் வந்து நம்ம எல்இடிஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்இடி பல்ப் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 2 ரூபா தான் வரும், எலக்ட்ரானிக் ஷாப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு 5 எல்இடி பல்ப் எடுத்திருக்கேன். இதுவே போதும், நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி வந்து எல்இடியை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபிட் பண்ணுற மாதிரி வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸ் போட்டுக்கணும் நம்ம. அண்ட் போட்ட ஹோல்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே இந்த எல்இடிஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம வரிசையாக ஃபிட் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி எல்லா ஹோல்ஸுக்கும் வந்து போட்டு எல்இடிஸ் வந்து ஃபிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 எல்இடிக்கு தேவையான ஒயர் வந்து சின்ன பீஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்இடிஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி 5 எல்இடி நம்ம இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் எல்இடி பல்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு அண்ட் மைனஸ் 2 இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்க கம்பி வந்து ப்ளஸ்ஸு, ஹைட்டு கம்மியாக இருக்க கம்பி வந்து மைனஸு. இந்த மாதிரி வந்து கணக்கு வச்சுக்கோங்க. ப்ளஸ்ஸு மைனஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸுக்கு வந்து ஒரு கலர் ஒயரும் மைனஸுக்கு வந்து ஒரு கலர் ஒயரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ப்ளஸ்ஸுக்கு வந்து நான் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து மைனஸுக்கு வந்து நம்ம ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட பிளாக் அண்ட் ரெட், அதாவது பிளாக் ரெட் ஒயர் இல்லை, ஸோ அதனால் எல்லோ ரெட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பிளாக் ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ நல்லா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு அந்த கம்பியை இந்த மாதிரி நம்ம வளைச்சி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து எல்லா பல்ப்லேயும் நம்ம ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் கரெக்டாக கலர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு ஒயர் எல்லாத்தையும். ஆனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது ரெட்டு, அதாவது மைனஸ் ஒயரை மட்டும் எடுத்து எல்லா மைனஸ் ஒயரையும் ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து மைனஸ் ஒயர் எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து ப்ளஸ் ஒயர், எல்லோ ஒயர் எடுத்து எல்லா எல்லோ ஒயரும் நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ், அவ்வளோதான். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் மாற்றி வச்சிங்க அப்படின்னா பல்ப் வந்து எரியாது, அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு நம்மளோட கட் பண்ணி வச்ச வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வாட்டர் பாட்டிலில் கூட வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து கொஞ்சம் நீளத்துக்கு வந்து நான் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட பல்ப் வந்து எரியும் போது நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக வந்து வெளிச்சம் வரும் அப்படின்றதுக்காக இந்த பாட்டிலோட கார்னரில் இந்த மாதிரி இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை நான் வச்சு ஒட்டி வச்சுக்கிறேன் நல்லா. ஸோ கேப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேப் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி வச்சுருக்கேன். கிளியாத அளவுக்கு நம்ம பொறுமையாக உள்ளே வச்சு நம்ம ஃபிட் பண்ணணும். சும்மா ரொம்ப நைஸாக இருக்கும், கிழிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பிவிசி பைப் வந்து எடுத்துக்கிட்டு நான் அதில் வர மேல் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் பாட்டில் அடியில் வந்து இன்னொரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த ஒயரை உள்ளே விட்டு நம்ம வெளில எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த 2 ஒயர் முனியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்இடி யூனிட் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒயர் வந்து எடுத்துக்கிட்டு
இந்த வாட்டர் பாட்டில் இந்த பிவிசி பைப்பு கூட இந்த மாதிரி நம்ம க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி வச்சிட வேண்டியதான். ஓகே, அவ்வளோதான். கிட்டத்தட்ட நம்மளோட லேம்ப்பு பாடி வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட எல்இடி யூனிட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கரெக்டாக ப்ளஸுக்கு ப்ளஸ் ஒயரும் மைனஸுக்கு மைனஸ் ஒயர் கரெக்டாக நம்ம வந்து ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ், ஸோ மைனஸ் வந்து நான் இங்கே ஒயிட் ஒயர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதில் நம்ம லைட்டாக செலக்ட் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த எல்இடி யூனிட்டை இந்த மாதிரி இந்த வாட்டர் பாட்டிலோட உள்பகுதியில் நம்ம பொறுமையாக உள்ளே வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ உள்ளே வந்து வைக்கும்போது அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து சைடில் கிளியாமல் இருக்கிற மாதிரி பார்த்து பொறுமையாக நம்ம இதை உள்ளே அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியதான். ஸோ ஓகே, அவ்வளோதான். உள்ளே ஃபிட் பண்ணியாச்சு வச்சு. ஸோ அடுத்தது வந்து இந்த மாதிரி சின்ன சைஸுக்கு வந்து நான் உடன் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது மேலே தான் நம்மளுடைய லேம்ப் வந்து நம்ம நிற்க வைக்க போகிறோம். நல்லா ஸ்டேபிளாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வெயிட்டான உடன் பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இதில் நேராக நிற்க வச்சிட வேண்டியதான். ஸோ வந்து ஒட்டியாச்சு. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு பவர் கனெக்ஷன்லாம் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் பேட்டரி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 mAh கொஞ்சம் பவர் பேங்க் நம்ம செஞ்ச அந்த பேட்டரி அதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த பேட்டரி இல்லைனா எந்த பேட்டரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் சர்க்யூட் போர்டு வந்து வேணும். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 200 ரூபாய் கிட்ட வரும். ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது நீங்கள் வாங்கிக்க வேணாம். ஸோ இதற்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட விலை கம்மியாக இன்னொரு ஒரு பவர் பேங்க் சர்க்யூட் போர்டு இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. ஸோ அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து 40 ரூபா வரும். ஆஃப்லைனில் வந்து எலக்ட்ரானிக் ஷாப்பில் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பவர் பேங்க் சர்க்யூட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ்பி போர்ட்டும் வந்து இருக்கும், அப்புறம் வந்து மொபைல் போர்ட்டும் வந்து இருக்கும். ஸோ 2 போர்ட் வந்து இருக்கும். அடுத்தது இதை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன சுவிட்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட்டரியிலேருந்து வரக்கூடிய ப்ளஸ்ஸு அண்ட் மைனஸ் கரெக்டாக எடுத்து நம்மளுடைய சர்க்யூட் போர்டில் வரக்கூடிய ப்ளஸ் மைனஸில் நம்ம டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கனெக்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அதில் நமக்கு லைட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பிளிங்க் ஆகும். அப்படின்னா அது கரெக்டாக கனெக்ட் ஆகிருச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்இடி யூனிட்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ் ஒயரை நான் எடுத்து இந்த மாதிரி வந்து அந்த சர்க்யூட்டோட ப்ளஸ்லேயும் அடுத்தது பேட்டரியோட ப்ளஸ்லேயும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சர்க்யூட் பல்ப்லேருந்து வரக்கூடிய மைனஸ் ஒயர் மட்டும் பெண்டிங்கில் இருக்கும். அது கூட வந்து நம்ம சுவிட்சை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ண முடியும். ஸோ சுவிட்சை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் வந்து ஆன் ஆகுது, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பேட்டரி கிட்ட பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நம்மளுடைய கனெக்டிவிட்டியெல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேட்ரி அண்ட் இந்த போர்டு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி எங்கேனாச்சும் ஒரு வாரத்தில் வச்சு நம்ம க்ளூ யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு வேலை. அவ்வளோதான். இப்போ இது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து நான் கார்ட்போர்டு வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. ஓகே, இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளோட டேபிள் லேம்ப் வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்ட் வந்து டிசைனாக இருக்கணும் அப்படின்றது அங்கே வச்சுனோம் பிளாக் டேப் வந்து நான் போட்டு வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இன்னும் வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறதுனாலும் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி இருந்தாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக இப்போதைக்கு எதுவும் பண்ணல. அவ்வளோதான். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறேன். ஸோ பல்ப் வந்து சூப்பராக வந்து எரியுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது எரிஞ்சிட்டே இருக்கும்போது இதில் பவர் கம்மியாகிருச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப வந்து சார்ஜ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ளக்கில் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து சார்ஜ் ஆயிரும். பார்த்திங்கன்னா உள்ள வந்து எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அப்படின்னா வந்து அதாவது அந்த பேட்டரிக்கு வந்து சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இதுலேருந்து நீங்கள் ஏதாவது டிவைஸை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து யூஎஸ்பி கேபிள் எடுத்து கனெக்ட் பண்ணிட்டு ஸோ உங்களோட மொபைலு எதை வேணால் நீங்கள் அதில் வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். பார்த்திங்களா ஆன் ஆகுது. ஸோ இதில் வந்து பவர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சார்ஜ் ஏறாகுது. பவர் ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிவைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி சார்ஜ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நைட் டைமில் இந்த லேம்ப் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஒரு டேபிளுக்கு தேவையான எல்லா பவரும் சூப்பராக இருக்குது. நீங்கள் படிக்கிறதுனாலும் படிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்கு லேப்டாப் வச்சு நீங்கள் பார்க்குறது. ஸோ இப்போ லாக்டவுனில் நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணலாம் ஹோம்லேயே. ஸோ இந்த மாதிரி பவர் கட் சமயத்தில் நீங்கள் வந்து இந்த ஒரு டேபிளுக்கு தேவையான சூப்பரான பவர் வந்து கிடைக்குது. எந்த அளவுக்கு பவர் கிடைக்குது அப்படின்றத நல்லாவே பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மேக் பண்ண இந்த நைட் லேம்ப் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணிச்சு அப்படின்றத, நைட் டைமில் எப்படி பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றது அதையும் பார்த்துருப்பீங்க. முன்னதாக சொன்னது போல் வந்து பார்த்தீங்கன்னா 2 அட்வான்டேஜ் இதில் நமக்கு இருக்குது. இது வந்து நம்ம ஒரு பவர் பேங்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நைட் லேம்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சார்ஜ் சப்போஸ் தீந்துருச்சு அப்படின்னா கூட நம்ம திரும்ப வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் உங்களை மீண்டும் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ மிஸ்டர் சென்சிட்டி. பாய்.